துலாம் ராசி இது ஒரு காற்று ராசியாக பார்க்கப்படுது. இந்த துலாம் ராசியோடைய அதிபதி யாருன்னு பார்த்தா சுக்கிர பகவான். சகல கலைகளுக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் தான் இந்த துலாம் ராசிக்குமே அதிபதியாக வராரு. அதனால தான் நீங்கள் பாருங்கள் எப்பொழுதுமே எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் சமநிலையோடு இருப்பீங்க. எல்லா விஷயத்துலையுமே சரியான தீர்வு கொடுக்கக்கூடியவங்களா துலாம் ராசி அன்பர்கள் இருப்பீங்க. எல்லாத்துக்கிட்டையுமே இணக்கமாக பழகுவீங்க. இந்த துலாம் ராசியில் இருக்கக்கூடிய சித்திரை, சுவாதி, விசாகம் இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்குமே இந்த மாதத்தின் கிரக நிலைகள் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த போகுது. உங்களோட தொழில், குடும்பம், வியாபாரம், நிதி நிலைமை இதிலெல்லாம் என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்பட போகுது. கிரக நிலை அமைப்புகளால் உண்டாகும் சாதகமான பயன்கள் என்ன, பாதகமான பயன்கள் என்ன, இதை பற்றின முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு துலாம் ராசி அன்பர்கள் நீங்கள் பயன்பெறும் வகையில் இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. துலாம் ராசி அன்பர்கள் உங்களோட வாழ்க்கையில் எல்லா விதத்துலேயுமே முன்னேற்றம் பெறணும், சிறப்பான மாற்றங்கள் நல்லவையாக இருக்கணும் அப்படின்னா இந்த ஒரு விஷயத்தை செய்யுங்க, நல்லது நடக்கும். தர்மாதிபதியாக இருக்கக்கூடியவர் தான் இந்த சுக்கிரன். சுக்கிரன் கர்மஸ்தானத்தில் அமரும் பொழுது தர்ம சிந்தனை உங்களுக்கு மேலோங்கும். நல்ல வியாபாரம், தொழில் உண்டாகும். தொழிலில் இருந்த தடை நீங்கும். எதிர்பார்க்கும் விஷயத்தில் எல்லாமே அனுகூலமான பயனை பெற முடியும். நீங்கள் புகழ், பெயர் கூடுதலாக கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா புன்னைநல்லூர் மாரியம்மனை வழிபட்டு வருவதன் மூலம் மாற்றத்தையும் ஏற்றத்தையும் இந்த துலாம் ராசி அன்பர்கள் நீங்கள் பெற முடியும். புன்னைநல்லூர் மாரியம்மனை புதன்கிழமையில் வழிபாடு செய்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, அது ரொம்பவுமே நல்லது. அப்படி போக முடியல அப்படின்னா உங்களோட வீட்டு பூஜை அறையில் கூட நீங்கள் புன்னைநல்லூர் மாரியம்மன் புகைப்படம் முன்னாடி தீபம் ஏற்றி தினம்தோறும் வழிபட்டு வந்தீங்கன்னா நல்ல விஷயத்தை நீங்கள் பெற முடியும். நல்லது உங்களோட வாழ்க்கையில் நடக்கும். இப்போ கூட உங்களோட மனசார ஒரு பிரார்த்தனை நினச்சிக்கிட்டு புன்னைநல்லூர் மாரியம்மனுக்கு போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அம்மனின் அருளால் துலாம் ராசியில் இருக்கக்கூடிய நீங்கள் நினச்ச நல்ல விஷயம் கூடிய விரைவில் உங்களை வந்தடைய நாங்கள் வாழ்த்துக்களையும் அன்னையிடம் உங்களுக்காக பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். எல்லாமே உங்களுக்கு நல்லதாக நடக்கும். இந்த மாதத்தின் கிரக நிலைகள் என்ன மாதிரியான மாற்றத்தையும் தாக்கத்தையும் உங்களுக்கு கொடுக்க போகுது, இதை பற்றி நாம் இப்போ பார்க்கலாம். துலாம் ராசி அப்படின்னு சொன்னாலே இந்த ராசிக்காரங்களை பொதுவாக சமநிலை, நல்லிணக்கம், அழகை விரும்பக்கூடிய நபர்களாக இருப்பீங்க. பொதுவாக நேர்மையானவங்களா இந்த துலாம் ராசி அன்பர்கள் நீங்கள் இருப்பீங்க. நீதிக்கு துணை நிற்பீங்க. அநீதியை கண்டா பொங்கக்கூடியவங்களா இருப்பீங்க. சுக்கிரனின் ஆதிக்கம் உங்களோட ராசியில் இருக்கிறதுனால வசீகரமான தோற்றம், இனிமையான பழக்க வழக்கம் துலாம் ராசி அன்பர்களுக்கு இயல்பாகவே இருக்கும். எப்பொழுதுமே எல்லோருக்கிட்டையுமே நல்ல ஒரு அன்பாக பழகுவீங்க. எந்த ஒரு விஷயத்துக்குமே நேர்மையோடு செயல்படுவீங்க. அநீதியில் நீங்கள் ஏற்றுக்கவே மாட்டீங்க. சுக்கிரனோட ஆதிக்கம் துலாம் ராசிக்காரங்கிட்ட இருக்கிறதுனால வசீகரமான தோற்றம், இனிமையான பேச்சால் எல்லோரையும் கவர்ந்து இழுக்கக்கூடிய தன்மை இருக்கும். எல்லாத்துக்கிட்டையுமே எளிதில் பேசி பழகிடுவீங்க. துலாம் ராசிக்காரங்க காதல் மற்றும் திருமண வாழ்க்கையில் சிறப்பான முன்னேற்றம் காணக்கூடியவங்களாக இருப்பீங்க. குடும்ப வாழ்க்கை உங்களுக்கு நல்லபடியாக இருக்கும். உங்களோட பார்ட்னர் உங்களை அனுசரித்து போகலை அப்படின்னா கூட நீங்கள் புரிஞ்சு நடந்துப்பீங்க. குடும்பத்தில் இருக்கிற சூழ்நிலை எப்பொழுதுமே மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படிங்கிறத கருத்தில் கொண்டு செயல்படக்கூடியவங்க. சுக்கிரன் ஆதிக்கம் இருந்துச்சுன்னா நீங்கள் பொதுவாகவே ஒரு நபர் அவங்களோட குடும்ப வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் காண முடியும். அப்படிப்பட்ட சுக்கிரன் உங்களுக்கு ராசி அதிபதியாக இருக்கிறதுனால நீங்கள் விட்டு கொடுத்து அனுசரித்து குடும்பத்தில் நல்லதொரு இன்பமான சூழல் இருக்கிற மாதிரி பார்த்துப்பீங்க. துலாம் ராசி அன்பர்கள் பொதுவாகவே எல்லா விஷயத்துலேயுமே ஒருமித்த கருத்தை கொண்டிருப்பீங்க. உங்கள் கூட எல்லோருமே எளிதில் பழகி நண்பர்களாகிடுவாங்க. துலாம் ராசி அன்பர்களுக்கு படைப்பாற்றல் அதிகமாக இருக்கும். கலை, எழுத்து போன்ற விஷயத்தில் ஆர்வம் அதிகமாக இருக்கும். எந்த ஒரு செயலையுமே நிதானமாக செய்வீங்க. அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் எடுக்க மாட்டீங்க. சில நேரத்தில் வார்த்தைகளால் மற்றவங்களை கவர்ந்திழுக்கும் திறன் கொண்டிருக்கிறதுனால நிறைய விஷயத்த உங்களோட பேச்சால் சாதிச்சிருப்பீங்க. துலாம் ராசியில் இருக்கக்கூடிய சித்திரை, சுவாதி, விசாகம் இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் என்ன மாதிரி அமைப்பு இப்போ உருவாகி இருக்குது அப்படிங்கிறத வாங்க நாம் இப்போ பார்க்கலாம். இந்த மாதம் கிரக நிலைகள் ஏற்படுத்தக்கூடிய நன்மை என்ன பரிகாரம் செஞ்சால் சிறப்பான முன்னேற்றத்தை பெற முடியும், இந்த தெய்வத்தை வழிபடணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். துலாம் ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் நீதி, நேர்மை அப்படின்னு வாழக்கூடியவங்களாக இருப்பீங்க. நிறைய சோதனைகளை கடந்த காலத்தில் சந்திச்சு வந்திருப்பீங்க.
அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் அதிக வேலை, பணி சுமை இது எல்லாமே இருந்திருக்கும். சிலருக்கெல்லாம் வேலையே பிரச்சனையாக இருக்கும். இந்த மாதம் உங்கள் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் பல நன்மைகளையுமே உங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அம்சத்தில் இப்போ இருக்கிறாரு. இந்த மாதம் கிரக நிலை உங்களுக்கு ரொம்பவுமே சூப்பராக இருக்குது. சுக்கிரன் 9ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறாரு. அங்கே குரு பகவானும் அவரோடு இருக்கிறாரு. இதனால் நல்ல ஒரு முன்னேற்றம் வரும். பணி சுமை நீங்கும். சுக்கிரன் குரு இணையும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா, திருமணத்தில் இருந்து வந்த தடைகள் நீங்கும். திருமணம் தொடர்பான நல்ல செய்தி கூடிய விரைவில் உங்களை வந்து சேரும். இனிமையான பயணம், மகிழ்ச்சியான பயணம் உருவாகும். பெயர், புகழ், அங்கீகாரம் இது எல்லாமே கிடைக்கும். புதிய ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட போகிறீங்க. வேலை ஒப்பந்தம், வியாபார ஒப்பந்தம், வெளிநாடு யோகம், இந்த மாதிரி நிறைய நல்ல தகவல்கள், நல்ல பயன்கள் உங்களுக்கு தொழில் ரீதியாக உண்டாகும். செவ்வாய் பகவான் 12ஆம் இடத்துல மறையிறதுனால குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். கணவர் வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் இருக்குது. இல்லைன்னா குடும்பத்தில் வேலை விஷயமா சின்ன பிரிவு வரும். அது வெளிநாடு, வெளி மாநிலம், வெளியூர் இந்த மாதிரி கூட இருக்கலாம். பணவரவு அபரிவிதமாக இருக்கும். பணவரவு சீராக இருந்தாலுமே செலவு விஷயத்தில் கவனமாக நீங்கள் இல்லைன்னா பற்றாக்குறை வந்துக்கிட்டே இருக்கும். குரு பகவான் பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறதுனால உங்களுக்கு மிகப்பெரிய யோகம் காத்துட்ருக்கு. சுக்கிரனுடன் குருவும் இணைஞ்சு 3ஆம் இடத்தை பார்க்குறாங்க. சந்தோஷமான செய்திகள் குடும்பத்தில் நடக்கும். சனி 6ஆம் இடத்துல வக்கரத்தில் அமர்ந்திருக்கிறதுனால புதிய கார் வாங்கக்கூடிய யோகம் உண்டாகும். சொந்த வீடு கட்டும் யோகம் கூட பிறக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்பில் இருந்த தடை பரிபூரணமாக இப்போ நீங்கும். 5க்குரிய கிரகம் 6ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறதுனால பிள்ளைகள் வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் வரும். வேலை வாய்ப்பு கிடைக்கும். எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தா, தீய நண்பர்களின் பழக்க வழக்கம் ஏற்படும் அப்படிங்கிறதுனால கவனமாக இருக்கணும். காதலில் ஏமாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. மருத்துவர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு யோகம் தரக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையும். உங்கள் பெயர், புகழ் அதிகரிக்கும். ரொம்ப நாட்களாக ஆரோக்கியத்தில் குறைபாடு இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல மருத்துவம் இப்போ கிடைக்கும். மருத்துவ செலவு குறைந்து காணப்படும். மருத்துவத்தில் உயர்கல்வி படிக்கக்கூடிய யோகம் மாணவர்களுக்கு ஏற்படும். கணினி துறையில் வெளிநாடு சென்று வேலை செய்யக்கூடிய யோகம் உருவாகும். வணிகம் படித்தவங்களுக்கு வேலை கிடைக்கும். பிபிஓ வேலைகள் இப்பொழுது உண்டாகும். தர்மாதிபதி புதன் பகவான் கர்மஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறதுனால தர்ம சிந்தனை இந்த மாதம் உங்களுக்கு மேலோங்கும். நல்ல வியாபாரம் உருவாகும். தொழிலில் நல்ல ஒரு யோகத்தை நீங்கள் அடைய போகிறீங்க. தொழிலில் இருந்த தடைகள் எல்லாமே நீங்கும். எதிர்பார்க்கும் விஷயங்கள் எல்லாம் அனுகூலமான பயனை கொடுக்கும். அனுகூலமான காலகட்டமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. பெண்களுக்கு பெயர், புகழ் அதிகரிக்கும் கூடும் மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. தொடர்ந்து நீங்கள் புனைநல்லூர் மாரியம்மனை வழிபட்டு வந்தால் மாற்றத்தையும் உங்களோட வாழ்க்கையில் எல்லா விதத்துலேயும் ஏற்றத்தையும் நீங்கள் பெற முடியும். அம்மனின் பரிபூரண அருளும் உங்களுக்கு நல்லதொரு மாற்றத்தையும் நல்லதொரு வாழ்க்கையும் கொடுக்கும். துலாம் ராசியில் இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் உடல்நிலையில் சின்ன சின்ன சங்கடம் வந்தாலும் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவான் உங்களோட ராசியை பார்க்கறதுனால பெரிய அளவில் எந்த ஒரு நெருக்கடியும் வராது. எவ்வளவு நெருக்கடி வந்தாலுமே அதை சமாளிக்கும் ஆற்றல் பிறக்கும். செல்வாக்கும் அந்தஸ்தும் உயரும். இதுவரைக்கும் குடும்பம், தொழில், உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனை ஒவ்வொன்றா உங்களை விட்டு விலக ஆரம்பிக்கும். உங்கள் மனதில் நிம்மதியான நிலை வரும். உங்கள் வாழ்க்கையில் எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டாகும். தொழிலில் ஏற்பட்ட தடை நீங்கும். சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு பூர்வ புண்ணிய புத்திசானத்தில் ராகு சஞ்சாரம் செய்கிறாரு. பாக்கிய குருவின் பார்வை 5ஆம் இடத்துக்கு கிடைக்குது. இந்த ஒரு நிலைமை உங்களுடைய நிலையை உயர்த்தக்கூடிய அமைப்பு. குடும்பத்தில் ஏற்பட்டிருந்த பிரச்சனை விலகும். உறவினர்களுடன் இணக்கம் ஏற்படும். பூர்வீக சொத்தில் ஏற்பட்ட வம்பு வழக்கு முடிவிற்கு வரும். பிள்ளைகளால் பெருமை கிடைக்கும். குழந்தைகளுக்காக காத்திருந்தவங்களுக்கு நல்ல தகவல் இப்போ வந்து சேரும். லாபஸ்தானத்தில் உங்கள் லாபாதிபதி கேது பகவானோடு சஞ்சாரம் செஞ்சிருக்கிறதுனால வருமானம் உயர்ந்து காணப்படும். விசாகம் 1ஆம் பாதம் கொண்ட உங்களுக்கு இந்த மாதம் பாக்கியஸ்தானத்தில் மங்களகாரகன் குரு சஞ்சாரம் செய்யறதுனால எடுக்கும் முயற்சி வெற்றி வாய்ப்பை கொடுக்கும். உங்கள் செல்வாக்கு உயர்ந்து காணப்படும். வேலையில் ஏற்பட்டிருந்த பிரச்சனை முடிவிற்கு வரும். எதிர்பார்த்த இடமாற்றம், பதிவு உயர்வு கிடைக்கும். சிலர் புதிய வீட்டிற்கு குடியேற போறீங்க. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். கணவன் மனைவிக்குள் ஏற்பட்டிருந்த பிரச்சனை நீங்கும். இணக்கமான சூழல் குடும்பத்தில் உண்டாகும். இதுவரைக்கும் அதாவது கடந்த காலத்தில் பிரச்சனை தந்த ஒவ்வொரு விஷயமுமே
சாதகமான முடிவை கொடுக்கும். இனிப்பான நல்ல தகவல்கள் வந்து சேரும். துலாம் ராசி அன்பர்கள், புன்னைநல்லூர் மாரியம்மன் அருளால் எல்லா விதத்திலுமே நன்மைகள் பெற்று நலமுடன் வாழ நாங்கள் உங்களுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். அம்மனிடம் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். என்ன துலாம் ராசி அன்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி.